ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வீடியோ பண்ணி, ரைட்? ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நான் இருக்கிற ஏரியாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் மோத்திபாக். ஸோ நான் என்னோடய ஏரியாவிலேருந்து டெல்லியில் உள்ள ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வரை நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மினி ட்ராவல் வ்ளாக்னு நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒன் ஸ்ட்ரெச்சில் நான் வந்து போக மாட்டேன். ஸோ மோத்திபாகிலேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் போகும் வர சில இம்பார்ட்டண்ட்டான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த பிளேசஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன் இந்த வீடியோவில், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது, சரியா? ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட்ஸில் நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ என்ன மேட்ருக்கு வருவோமா? என்ன வீடியோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஏறி மோத்திபாக்லேருந்து சப்தஜங் வர பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். सफदरजंग हॉस्पिटल स्टाफ क्वार्टर्स वर्धमान महावीर मेडिकल कॉलेज. கைஸ், இந்த சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் சைடில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு டேக்கில் நான் பேசுனது சுத்தமாக கேட்கலை, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு சைலண்ட்டான பிளேஸுக்கு வந்து இப்போ இந்த சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் பற்றின சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் 1942 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது, ஓகேங்களா? டியூரிங் வேர்ல்ட் வார் 2 டைமில். அண்ட் இதோட ஃபார்மர் நேம் வந்து பார்த்திங்கன்னா வில்லிங்டன் ஹாஸ்பிட்டல்னு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல்னு மாற்றிருக்காங்க. ஏன்னா டெல்லியில் வந்து ஒரு காலத்தில் நவாப் ஆஃப் அவத் சஃப்தர்ஜங்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருடைய பேரில் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் வந்து மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 27 ஏக்கர்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா? அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஏன்னா டெல்லி வந்து பார்த்திங்கன்னா யூபி அண்ட் ஹரியானா சென்டரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அங்கே உள்ள மக்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்காக வருவாங்க. அண்ட் நியர்பை ஸ்டேட்ஸில் உள்ள மக்கள் இங்கே வருவாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் ஆல்வேஸ் க்ரௌடடாகவே இருக்கும், சரிங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸும் இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, இங்கே வந்து ட்ராமா சென்டரும் இருக்குது. அண்ட் இதை பற்றி இன்னும் சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் சொல்லணும்னா, இந்த இயர் 1962 இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டராக வந்து அமைஞ்சிருக்குது ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர் 1973 to 1990 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கூட இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அசோசியேட்டடாக இருந்திருக்குது, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் 1998 இந்த இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ அந்த இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி அண்டரில் தான் இந்த வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் 2001 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ அப்போலேருந்து இந்த சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த காலேஜ் கூட மர்ஜ் ஆகிருக்குது. கைஸ், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ரோ மூலியமாக வந்தீங்கன்னா எய்ம்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி கேட் நம்பர் 4 நீங்கள் எக்ஸிட் ஆகுங்க, ஓகேங்களா? கேட் நம்பர் 4 நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது அங்கேருந்து ஒரு 50 to 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் 24 hours சர்வீசஸ் இங்கே இருக்குது, எமர்ஜென்சி சர்வீசஸும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு, அப்படி உங்களுக்கு இந்த சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்.
மூச்சு வாங்குதுப்பா. கைஸ், இதுதான் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அதாவது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நிலைமையை பார்த்தீங்களா? காலையில் 10:30 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த வெயில் வந்து பொலன்னு பொழக்குது. அப்பா, என்னால் சுத்தமாக முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வேர்வை வருது. என்ன பண்ணுறது எனக்கு தெரியலப்பா. தலை கிருகிருன்னு சுற்றுது. பட் இருந்தாலும் நம்ம மக்களாகிய உங்களுக்காக நான் இந்த வீடியோவை எடுத்தாகணும் இல்லையா? ரொம்ப ஓவராக பண்ணுறேனோ? ஓவராலாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல. பட் ஓகே, அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட், அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ வந்து இந்த எய்ம்ஸ் பற்றின சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ மறுபடியும் நீங்கள் கவனமாக கேளுங்க, ஓகேங்களா? இந்த எய்ம்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஓகேங்களா? இது வந்து இந்த இயர் 1956 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் மெடிக்கல் ரிசர்ச் யூனிவர்சிட்டி அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனும் கூட, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இட் ஒர்க்ஸ் அண்டர் தி, இது வேறு வாய்க்குள்ளே நுழையாத நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்டரில் வந்து இந்த எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து வருது. எப்பா, இது சொல்லி பிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல் இருக்குது, வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென்டல்லேருந்து, நர்சிங்லேருந்து, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறையா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. போத் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ், ஓகேங்களா? அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஹாஸ்பிட்டலாகவும் இருக்குது. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பர் டேக்கு ஒரு 50,000 பேஷண்ட்ஸை வந்து இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அண்ட் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்குது. லைக் ட்ராமா சென்டர் வந்து ஜெயபிரகாஷ் ஏபெக்ஸ் ட்ராமா சென்டர்னு இருக்குது, ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி கேசஸ், இந்த ஆக்சிடென்டல் கேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்காகவும் தனியாக ஒரு சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்காக, அது வாயில் நுழையாது எனக்கு, ஆஃப்தல்மாலஜின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸில் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டில் டாப் 100 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் இதோட பேரும் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணுன்னா, இது வந்து 213.2 ஏக்கர்ஸ் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து. அண்ட் இதை தவிர வேறு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறது இதை பற்றி? போதும்னு நினைக்கிறேன், கை வலிக்குது, ஓகேங்களா? ரொம்ப ஓகேங்களா சொல்கிறேனோ? அது என்ன பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் பார்த்தியா, வாயில் நுழைய மாட்டேங்குது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ், ஓகேங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம ஹசரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம், ஓகேங்களா? அது வரைக்கும் பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி குடிக்க போகிறேன். இந்த அண்ணா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அண்ணா வீடியோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிவிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஸ்கிரிப்டட் தான், ஓகேவா? ஸோ வாங்க தண்ணி குடிக்கலாம். யார் குடிக்க போகிறேன்? நான் தான் குடிக்க போகிறேன். ரொம்ப ஓவராக பண்ணுறேனோ? சரி பரவாயில்ல, உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி என்ன மன்னிச்சிருங்கப்பா. भैया एक गिलास पानी होना है. அண்ணன் என்னை கண்டுக்கவே மாட்டேக்காரு, ரொம்ப பிஸியாக இருக்கார். ஐயோ, போலீஸ்கார் இருக்கார், திட்டுவாரோ, பயமாக இருக்குது. எதுவும் சொல்லிடக்கூடாதுப்பா. நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கா எனக்கு தெரியல. पहले आप नॉर्मल पानी दे दो 1 गिलास, उसके बाद फिर मीठा वाला नींबू जूस बना देना. नींबू जूस वाला मीठा वाला बनाना. गाइस, நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸார் வந்து என்னை வீடியோ எடுக்க விடலை. என்னை திட்டலை, பட் வந்து அட்வைஸ் பண்ணார், இப்படி வந்து எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கேவே வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓகேங்களா? நல்ல வேலை அடிக்கலை. யார் யார் சட்டை பிடிக்கிறத? என்னையா சொன்ன? எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். எவனா இருந்தாலும் வெட்டுவியா? ஆமா வெட்டுவேன். என்ன பார்த்து சொல்லு. ஐயோ போலீஸ்! இவ்வளோ ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். சரி, அடுத்தது வந்து நம்ம
இப்போ நான் பஸ் ஏறி நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட பேசுகிறேன். ஓகேங்களா கைஸ், பாருங்கள், நார்தர்ன் ரயில்வே வெல்கம்ஸ் யூ ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். கைஸ், இந்த ஏரியாவில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். பட் இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பை வந்து ஃபுல்லாக இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாப் வந்து. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். வெல்கம் டு ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 to 8 வரை நீங்கள் போகலாம். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ். இந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கேருந்தும் நீங்கள் உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் சைடோட என்ட்ரி கேட் இது. இங்கேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் ஜென்ரல் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் பற்றின சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1926 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருந்த சூஃபி செயின்ட் நிசாமுதீன் ஆலி அவருடைய பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 200 ஏக்கர்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன் நியூ டெல்லி சொல்லலாம். ஓகேங்களா. மோஸ்ட்லி நம்ம சவுத்துக்கு போகிற ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஆப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இருக்குது இல்லையா, கன்னியாகுமரி வண்டி, அது தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் டோட்டலாக 9 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அண்ட் 13 ட்ராக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா பை மெட்ரோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சராய் காலே கா ஹஸ்ரத் நிசாமுதீன் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா. அப்படி நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே சராய் காலே கா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்குள்ள மக்கள் நியர்பை ஸ்டேட்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் பற்றின சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே சஃப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னேன். அண்ட் இப்போ இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா. கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பட் தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். கைஸ், இங்கே நிசாமுதீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்க விடலை, ஏன்னு தெரியல. பட் முன்னாடியெல்லாம் வந்து வீடியோஸ் எடுக்க விடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ வந்து எடுக்க விட மாட்டுறாங்க. ஸோ நான் வந்து இப்போது ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்ப்பா. இதுக்கு மேலெலாம் நம்மளால் பஸ்லலாம் ட்ராவல் பண்ண முடியாது. வெயில் ரொம்ப ரொம்ப அடிக்குதுப்பா, பொலன்னு பொழக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அடுத்தது வந்து நான் எந்த மாதிரி பிளேஸில் போய் வந்து வீடியோ பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா. அண்ட் வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய், டேக் கேர். see you all in the next video guys. Bye bye.